ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க ப்ராடக்ட்ட வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, இந்தியால சம்பாதிக்கிற ப்ராஃபிட்ட விட 2 இல்ல 3 மடங்கு அதிகமா ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டுல கடந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, $52 மில்லியன் மதிப்பிலான பொருட்கள உலக நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த $52 மில்லியன் மார்க்கெட்ல நம்ம மாதிரி ஸ்மால் மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், ஆன்ட்ரபிரினர்ஸ், வுமன் ஆன்ட்ரபிரினர்ஸ், எம்எஸ்எம்இஸ்லாம் இங்க பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே குறைவா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா, பெரும்பாலான மக்களுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ்னா அது பெரிய கம்பெனி மட்டும் தான் செய்ற பிசினஸு. கோடிக்கணக்குல முதலீடு வேணும். வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ்லாம் நெறைய இருக்கணும். டாக்குமெண்டேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்படி இப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? சரியான நாலேட்ஜ் இருந்தா வெறும் 8,00,000 மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்ல கூட எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லப் போற விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும்? என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவை? பையர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஷிப்மெண்ட் எப்படி அனுப்பணும்? பேமெண்ட் எப்படி சேஃபா கலெக்ட் பண்ணணும்? அதோட ஒரு ரியல் பிசினஸ் கால்குலேஷன கூட பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில காட்டப்போற அந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் உங்களுடைய பிசினஸ பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாத்திடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தாலும், ட்ரேடரா இருந்தாலும், அல்லது வீட்டிலேயே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சு விக்கிற ஆண்டர்பிரினரா இருந்தாலும், ஒரு காமன் ப்ராப்ளம் வந்து இருக்கு. நம்ப ப்ராடக்ட் பெரும்பாலும் உள்ளூர்ல தான் வைக்கிறோம். அதாவது ஃபேக்டரிக்கு பக்கத்துல அல்லது டிஸ்ட்ரிக்ட் இல்லன்னா வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் விப்போம். அதுக்கப்புறம் போகவே மாட்டோம். அதுல என்ன இருக்கு? என்ன ஆகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ராடக்ட்டா பல பேர் விக்கிறாங்க. காம்படிஷன் அதிகம். கஸ்டமர் பார்கெனிங் பண்ணுவாங்க. ஸோ மிடில் மேன் கமிஷன் எடுத்துக்குவாங்க. ரீட்டெய்லர் தனியா ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. முடிவுல உங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 to 12% தான் இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பாருங்க. ஜெர்மனில இந்தியன் ஸ்பைஸ்க்கு வந்து அதிகமா டிமாண்ட் இருக்கு. அமெரிக்கால ஆர்கானிக் ஃபுட்டுக்கு நெறைய டிமாண்ட் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல லெதர் ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு. யூரோப்ல டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்க்கு நெறைய டிமாண்ட் இருக்கு. அதாவது உலகம் முழுக்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ வாங்க தயாரா இருக்காங்க. ஆனா, நம்ம ப்ராடக்ட்ஸ் அவங்களிடம் போய் சேரவே இல்ல. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி, டிமாண்ட் இருக்கு. ஆனா கனெக்ஷன் இல்ல. அந்த கனெக்ஷன உருவாக்குற ப்ராசஸ் தான் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஸோ எக்ஸ்போர்ட்னா ப்ராடக்ட் மாத்துற பிசினஸ் கிடையாது. மார்க்கெட்ட மாத்துற பிசினஸ். இப்போ நீங்க பார்க்குற இந்த நம்பர்ஸ்லாம் நான் சொல்லல. கவர்ன்மென்ட் டேட்டா, இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ் அதுதான் சொல்லுது. தமிழ்நாடு இந்தியாவோட மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்ல 45% ஷேர். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ல இந்தியா முழுக்க நம்பர் 1. லெதர் எக்ஸ்போர்ட்ல 41% ஷேர். டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல 33.6% ஷேர். அது மட்டும் இல்லாம 2020லேருந்து 21ல மட்டும் தமிழ்நாடோட எக்ஸ்போர்ட் வேல்யூ $26 பில்லியன். ஆனா 2024லேருந்து 25ல $52 மில்லியன். அதாவது 4 வருஷத்துல ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. இந்த growth ஏன் வந்துச்சு தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம் நம்ம லொகேஷன். சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட், எண்ணூர் போர்ட். இந்த 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்கிறதுனால மற்ற ஸ்டேட்ஸை விட ஷிப்பிங் ரொம்ப ஈஸி, காஸ்ட் ரொம்ப குறைவு, டெலிவரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால ஃபாரின் பையர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஆனால் இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் இருக்காங்க. சரி, எக்ஸ்போர்ட் பண்ணால் உண்மையிலே ப்ராஃபிட் அதிகமாக வருமா என்ன? அது என்னென்ன கால்குலேஷன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரே ப்ராடக்ட், ஒரே குவாலிட்டி, ஆனால் மார்க்கெட் மட்டும் சேஞ்ச். ப்ராஃபிட் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைலில் லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10% 12% வரைக்குமே மார்ஜின் இருக்குது. ஆனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே மார்ஜின் இருக்குது. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 30% வரைக்கும் மார்ஜின் இருக்குது. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 32% வரைக்கும் இருக்குது. ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்? முதல்ல லோக்கல் மார்க்கெட்டில் மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், கஸ்டமர் நிறைய செயின் போயிட்டே இருக்கும். இப்படி நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு லேயருக்கும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பையர்கிட்ட செல் பண்ணலாம். அடுத்த காரணம் பேமெண்ட் டாலர்ஸில் வரும். டாலர் வேல்யூ உயரும்போது இந்தியன் ருபீஸில் ப்ராஃபிட் கூட அதிகமாகும். மூணாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ டியூட்டி ட்ராபேக், ஆர்ஓடிடிஇபி. ஸோ இது போன்ற விஷயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றத அப்கமிங் ப்ரைஸில் பார்க்கலாம். நான்காவது, ஃபாரின் பையர்ஸ் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுக்க ரொம்பவே தயாராக இருப்பாங்க. அதனால் எக்ஸ்போர்ட்னா அதே ப்ராடக்ட், அதிக வேல்யூ, அதிக ப்ராஃபிட். சரி, இப்போ உங்களுக்கு மனசில் தோன்ற ஒரே கொஸ்டின் என்னவா இருக்கும்? இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கலாம்? அதுக்கான ஆன்சரை ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸில் அவங்க வந்து பார்க்கலாம். சரி, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது. இங்கே தான் நிறைய பேர் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்டை பார்த்துட்டு அதை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரியான அப்ரோச் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஏரியா எதுக்கு ஃபேமஸ் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் திருப்பூரில் இருந்தால் கார்மெண்ட்ஸ், ஈரோடுனா டர்மரிக், ஸ்பைசஸ், கோயம்புத்தூர்னா இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், வேலூர்னா லெதர். அதாவது
ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ராங் சப்ளை செயின் இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டிமாண்ட் செக் பண்ணுங்கள். இந்தியன் ட்ரேட் போர்ட்டல், யூஎன்காம் ட்ரேட் போன்ற வெப்சைட்ஸில் நீங்கள் அதை ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். முக்கியமான அட்வைஸ், ஒரே நேரத்தில் 10 ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட், ஒரு கண்ட்ரி, ஒரு பையர், இப்படி ஆரம்பித்தா லேர்னிங் ஈஸி, ரிஸ்க் குறைவு, சக்ஸஸ் சான்ஸும் ரொம்பவே அதிகம். சரி, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிஸ்னஸை லீகலி ரெடி ஆக்கணும். இந்த ஸ்டெப்பை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணுமா? லட்சக்கணக்கில் செலவாகுமா? இல்லை, பிக்னஸாக இருந்தால் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் போதும். அது சீப்பஸ்ட் ஆப்ஷன், ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன் கூட. இதுக்கு தேவையானது பேன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கரண்ட் அக்கௌண்ட், அவ்வளோதான். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லையே, அப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்போர்ட் ஜீரோ ரேட்டட், அதாவது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் கவர்மெண்ட் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கரண்ட் அக்கௌண்ட். சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ண ஆட் கேட்டகரி 1 பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் தேவைப்படும். அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ரெடி. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், அதை சுருக்கமாக ஐஇசின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே ஒரே வார்த்தையில் சொல்வேன், ஐஇசி என்பது உங்கள் எக்ஸ்போர்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்வேன். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து எந்த நாட்டுக்கும் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே இந்த கோட் கட்டாயம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்குறது ரொம்பவே ஈஸி. டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் இந்த ஒரு கோட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபீஸ் கிட்ட தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம வந்து ரெனியூ பண்ணோம் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் இதுக்கு கிடையாது. ஒரு டைம் எடுத்துட்டோம்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப்பை பார்த்தாலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஐஇசி இல்லாமல் கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபாரின் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க, அஃபிஷியல் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. சரி, ஐஇசி வாங்கிட்டோம். ஆனால் வெளிநாட்டு பையர்ஸ் வந்து எப்படி உங்களை வந்து நம்புவாங்க? அதுதான் அடுத்த ஸ்டெப். நீங்கள் ஒரு ஃபாரின் பையர்னு நினச்சிக்கோங்க. உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்கும்போது நிறைய நாட்டில் இருந்து ப்ராடக்டை வந்து வாங்க முடியும். ஆனால் ஏன் நான் வந்து உங்கள்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்கணும்? இதுக்கான ஆன்சர் தான் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது தான் சர்டிஃபிகேஷன். ஸோ நிறைய விதமான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிஇடிஏ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும். டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ப்ரோ சிஐஎல், ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னால் இபிசிஎஸ். இது போன்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கும். இதில் மெம்பர் ஆனால் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும், பையர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ட்ரேட் ஃபேர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பையர்ஸ் கிட்ட உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் இருக்க கொஞ்சம் டைம் ஆகலாம், சில செலவுமே ஆகும். ஆனால் அதை எக்ஸ்பென்ஸாக பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஏன்னா சர்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு பெரிய பையர் ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு அதிகம். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்தால் அதே பையர் பெரிய ஆர்டர் கொடுக்குற வாய்ப்புமே அதிகம். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, பிஸ்னஸ் ரெடி பண்ணியாச்சு, சர்டிஃபிகேஷனும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரே கொஸ்டின், பையர் எங்கே கிடப்பாங்க அப்படின்னு தானே. இதுதான் பிகினருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பயம். எனக்கு வெளிநாட்டில் யாரையுமே தெரியாது, பையர் எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போ பையரை கண்டுபிடிக்கிறது முன்னாடி இருந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்தியா மார்ட், எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா, அலிபாபான்னு நிறைய B2B பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, கம்பெனி இன்ஃபர்மேஷன் இவைகளெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி என்கொயரி வந்து ரிசீவ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் ட்ரேட் ஃபேர்ஸ். கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நடத்துகிற பையர் செல்லர் மீட்ஸு. இந்த ஃபாரின் பையர்ஸ் நேரடியாக வருவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸை நேரில் காட்டலாம், பிஸ்னஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாளே எனக்கு ஒரு பெரிய ஆர்டர், ஒரு கண்டெய்னர் நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் அப்படி நடக்காது. முதல்ல சாம்பிள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பையர் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி பிடிச்சாதான் சின்ன சின்ன ஆர்டராக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ஆர்டராக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆர்டராக மாறும். இப்படி தான் உங்கள் பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். ஒரே நாளில் பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினச்சா டிஸப்பாயின்மெண்ட் தான் வரும். கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பையர் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. சரி, பையர் கிடைச்சாச்சு, ஆர்டர் வந்துருச்சு, இப்போ ப்ராடக்ட் எப்படி அனுப்புறது? இந்த ஸ்டெப்பை கேட்டால் நிறைய பேருக்கு கஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வரும். டாக்குமெண்ட், ஷிப்பிங், கண்டெய்னர், போர்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் அட்வைஸ் ரொம்ப ப்ராக்டிக்கல். எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஃப்ரைட் ஃபார்வர்டர் சூஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்பிங் அரேஞ்ச்மெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், கஸ்டம் கிளியரன்ஸு, ஃப்ளைட் புக்கிங் இவையெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது ஷிப்பிங் 2 வகை, சீ ஃப்ரைட், ஏர் ஃப்ரைட். ஸோ பல்க் குவான்டிட்டி அப்படின்னா சீ ஃப்ரைட் சீப்பஸ்ட், அர்ஜென்ட் டெலிவரி அப்படின்னா ஏர் ஃப்ரைட் ஃபாஸ்ட்டு. லாஜிஸ்டிக் ரொம்ப ஈஸியாக ஆகலாம். அதனால் தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறது ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ். அதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். சரி, ப்ராடக்ட் அனுப்பிட்டோம், பையர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான கொஸ்டின், மணி எப்படி வரப்போகுது? எப்படி அவங்க காசு நமக்கு அனுப்புவாங்க? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பேமெண்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ 3 வகையான பேமெண்ட் மெத்தட் வந்து ஜென்ரலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட். ஸோ நெறைய பிசினஸ்க்கு இத தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முதல்ல மணி, அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட். இதில ரிஸ்க் குறையும். 2வது பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது எல்சி. பெரிய ஆர்டர்ஸ், பெரிய பையர்ஸ் இவங்களுக்கு இந்த மெத்தட் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில பேங்க் ஒரு செக்யூரிட்டி மாதிரி நடுவுல வந்து இருக்கும். அதனால பேமெண்ட் ரிஸ்க் குறையும். பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பேங்க் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் குடுக்கும். அதுதான் எஃப்ஐஆர்ஏ. ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அட்வைஸ். இதோட வேலை என்ன? வெளிநாட்டிலேருந்து பேமெண்ட் வந்துச்சு அப்படின்றதுக்கான அஃபிஷியல் ப்ரூஃப். இந்த டாக்குமெண்ட் ஃபியூச்சரில் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிளைம் பண்ணும்போது, கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பேமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு பேங்க் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு சந்தோஷம் மட்டும் படாம, டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். இதுவரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பிசினஸை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நெறைய பேரோட மனசுல இன்னொரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலேயே லாபம் வருமா? அப்படின்னு நெறைய பேருக்கு மனசுல தோணிட்டே இருக்கும். அதுக்கான சிம்பிள் ஆன்சர் தான் இந்த கேஸ் ஸ்டடி. ஈரோட் டர்மரிக் பவுடர் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஏன் ஈரோடு? ஏன்னா ஈரோடு இந்தியாவிலே முக்கியமான டர்மரிக் ட்ரேடிங் ஹப். இங்க நல்ல குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால பிகினர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவா சொல்லணும். இந்த கேஸ் ஸ்டடியோட நோக்கம் பிசினஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த நம்பர்ஸை காப்பி பண்ணாதீங்க. லாஜிக்கை லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் நம்பர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லாஜிக்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 lakhs கிட்ட வந்து தேவைப்படும். 8 லட்சம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது ஃபுல்லாக வந்து மிஷின் வாங்குறதுக்கே போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 2.8 lakhs வந்து மிஷின்ஸ் வாங்குறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன், ஐஇசி, ஜிஎஸ்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கு 60,000 கிட்ட வந்து செலவாகும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 lakhs வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல் பேட்ச் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கான விஷயத்துக்கு இது தேவைப்படும். ப்ரொடக்ஷன் நடத்துறதுக்கு, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி தினசரி செலவுகளுக்கான பணம். ஸோ இந்த பணம் செலவாகி போகாது. ப்ராடக்ட் வித்த பிறகு நமக்கு திருப்பி பிஸ்னஸ்க்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங், லேபிள்ஸ், பிராண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 கிட்ட வந்து செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் பண்ண சொல்லிட்டு ஒரு 70,000 நான் வச்சுருக்கேன். இதில் இருந்து நம்ம ஒரு பிக்கெஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மிஷின் மட்டும் வாங்கினா போதாது. ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைனா பிஸ்னஸ் ஓடவே ஓடாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி பிரேக் டவுன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுற கொஸ்டின், ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு தானே. இப்போது ஒரு மாதத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2000 கிலோ மஞ்சள் தூளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸில் 1 கிலோ 450 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ரெவன்யூ 9 lakhs கிட்ட வந்து வரும். இப்போ எக்ஸ்பென்சஸை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல், ப்ராசஸிங் ரெண்டையும் சேர்த்து சுமார் 5.6 lakhs கிட்ட வரும். அதுக்கப்புறம் பேக்கேஜிங், லேபர், எலக்ட்ரிசிட்டி, யூட்டிலிட்டிஸு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிட்ட வந்து வரும். அடுத்து ஷிப்பிங், ஃப்ளைட்டு, டாக்குமெண்டேஷன், கஸ்டம்ஸ் இதுக்காக நம்ம செலவு பண்ண காசு பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட வந்து வரும். இப்போது ரெவன்யூலேருந்து இந்த 3 மேஜர் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா அதான் கிராஸ் ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 2 lakhs. ஆனால் பிஸ்னஸ் இதோட முடிஞ்சுதாது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 40,000 ஓவரேஜாக நீங்கள் வச்சுட்டு அதையும் நீங்கள் இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் மந்த்லி ப்ராஃபிட் வந்து 1,60,000 கிட்ட வந்து நெட் மார்ஜினில் வந்து வரும். கிட்டத்தட்ட 17.8%, 17 to 18% வச்சுக்கிங்களேன். இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஒரு 5 to 6 monthsலேயே பிரேக் ஈவன் பண்ணிட முடியும். மீண்டும் நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இது ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து கிடையாது. ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி ரன் ஆகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை, எப்படி ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிளாக இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கேன். அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸை இந்த ஸ்டைலில் வந்து ரொம்ப அழகாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணுறது. பையர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, புது பையர்ஸை முழுசாக நம்புறது. ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, ஒரே கண்ட்ரியில் மட்டும் பிஸ்னஸ். அதாவது அந்த கண்ட்ரியில் ப்ராப்ளம் வந்தால் மற்ற கண்ட்ரிக்கு நம்ம பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஒரே கண்ட்ரியை மட்டும் நம்ம நம்பி பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷனை கவனிக்காமல் இருக்கிறது. இன்வாய்ஸ், ஷிப்பிங் பில், எஃப்ஐஆர்ஏ ஏதாவது சின்ன விஷயம் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து பேமெண்ட் டிலே ஆகலாம். ஷிப்மெண்ட் வந்து லாக் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, கரன்சி இக்னோர் பண்ணுறது. டாலர் ரேட் சேஞ்ச் ஆனா ப்ராஃபிட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, முதல் ஆர்டர் வந்த உடனே பெரிய லோன் வாங்கி இந்த பிஸ்னஸ் அப்ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர கொடுக்க வேலைலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். ஃபஸ்ட்டே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு அழகு அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நம்புகிறேன். முதல்ல சாம்பிள் ஆர்டர்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா ஸ்பீடு முக்கியம் இல்லை, ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ண நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓடிடிஇபி எக்ஸ்போர்ட் செய்யும்போது செலுத்திய சில டியூட்டிஸ் மற்றும் டாக்ஸுக்கு ரீஃபண்ட் மாதிரியான பெனிஃபிட் வந்து கிடைக்கலாம். பிஎம்இஜிபி மற்றும் சிஜிடிஎம்எஸ்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சில சந்தர்ப்பங்களில் சப்சிடி மற்றும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் சப்போர்ட் கிடைக்க உதவக்கூடிய திட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ட்ராபேக். இம்போர்ட் செஞ்ச இன்புட்ஸ்க்கு கட்டிய சில டியூட்டிஸை குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் கீழே வந்து நீங்கள் வந்து திரும்ப பெற உதவும் ஸ்கீமு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ், ட்ரேட் ஃபேர், பையர் செல்லர் மீட்டப்பு, இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மூலயமா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கலாம். கடைசியாக தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ஹப்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்த்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு ஸ்டேட் லெவல் முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்கீம்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு எலிஜிபிளாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. நாலேஜ் இல்லாததால் மட்டும் இந்த பெனிஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டே இருங்க. இந்த பெனிஃபிட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாமா? முதல்ல சரியான ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து ஐஇசி வாங்குங்க. தேவையான சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் பையர்ஸை கண்டுபிடிங்க. ஷிப்பிங் ப்ராசஸ் செட் பண்ணுங்கள். சேஃப் பேமெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் பெரிய கம்பெனி மட்டும் தான் செய்கிற பிஸ்னஸ் கிடையாது. சரியான பிளானிங், சரியான நாலேஜ், சரியான எக்ஸிக்யூஷன், இந்த 3மே இருந்தால் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கூட குளோபல் பிஸ்னஸாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 8 lakhs மதிப்பிலான ஒரு எக்ஸாம்பிளை வந்து பார்த்தது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் கூட உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸ் வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ பார்த்த டிஸ்கஷன்ஸை வச்சு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செக்லிஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் இந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். ஏன்னா நான் கீழே இந்த வீடியோவில் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு எனக்கு அந்த செக்லிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மெயில் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அந்த செக்லிஸ்ட்டை சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அண்ட் வாட்ஸ்அப், டெலிகிராமில் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.